Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th மேக்ஸ் term 1 exercise 3.3ல question number 4 பார்க்கலாம். Find whether 12, 24, 18, 36 are in order that can be expressed as two ratios that are in proportion. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் 12, 24, 18, 36. ஸோ இந்த வேல்யூ ஆர்டர் கரெக்டாக ப்ரப்போர்ஷனலாக இருக்கா, இது ரெண்டு ரேஷியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது இதே ஆர்டரில் வேல்யூ ப்ரப்போர்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, கிவன் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். 12, 24, 18, 36. ஸோ இதை நம்ம ரெண்டு ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் அதை ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணி எழுதி தென் அது ப்ரப்போர்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும். எஸ், தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன். கண்டிப்பாக இந்த வேல்யூ ப்ரப்போர்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிட்டு தென் அதை ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா, அது ப்ரப்போர்ஷனாக தான் இருக்குது. So 12 is to 24, that is equal to 18 is to 36. So இங்கே are in order அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால வேல்யூஸ் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் நம்ம ரேஷியோ ஃபார்மேட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கோம். ப்ரப்போர்ஷனாலிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்மேட்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். இதுதான் ஃபார்முலா நம்ம ப்ரப்போர்ஷனாலிட்டி லா இதில் யூஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னு என்ன அர்த்தம்? இந்த லாஸ்ட் ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ இந்த மிடில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம், ப்ராடக்ட் ஆஃப் மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மேட் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் என்ன? 12 into 36. தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் என்ன? 12 into 18. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 432. ஸோ இந்த சைடும் 432. ஸோ போத் சைட் சேம் ஆன்சர். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? மேலே ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் பண்ணும்போதே எஸ் தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ரப்போர்ஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலண்ட் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ரெண்டுமே ஈக்குவலண்ட் ரேஷியோ தானே, ஏன்னா வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் ஏ இன்ட்டு டி தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சி. அதாவது இதை ரேஷியோ எழுதும்போது A is to B that is equal to C is to D அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதான் லாஸ்ட் ஆன்சர். A into D that is equal to B into C. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.